பார்ட் 1ல் விருந்துக்கு என்ன டிஷ் செஞ்சேன்னு பார்த்துப்பீங்க. வாங்க பார்ட் 2 பார்ப்போம். ப்ரானை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ப்ரானை போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதாவது தண்ணி நிறைய வரும். நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரைன் அவுட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அதிலே வேகட்டும். ஏன்னா நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா வேக டைம் எடுத்துக்கும். அப்புறம் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். திருப்பியும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா உப்பும் போட்டு பார்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அதை கிளறி விட்டுட்டே இருங்க. லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து பாதி டிஷ் வந்து நாங்கள் இண்டக்ஷனில் செஞ்சுருப்போம், மீதி டிஷ்ஷெல்லாம் சிலிண்டரில் செஞ்சுருப்போம். நமக்கு அப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்ததுனால கொஞ்சம் டிஷ்ஷை இதுலேயும் மீதி டிஷ்ஷெல்லாம் சிலிண்டர்லேயும் மாற்றி மாற்றி செஞ்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பெப்பர் சிக்கனு. அதில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் சோம்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கோங்க. அதோடு சேர்த்து தக்காளியும் எல்லாமே ஒரு 2 to 3 minutes வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மசாலா ஆட் பண்ணுவோம். அந்த மசாலா எப்படி செய்யணும்னா, ஒரு ஸ்பூனு பெப்பர், ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நாங்கள் 1 kg சிக்கன் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணுன்றதை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணோம். உங்களுக்கு கம்மியாக தேவைன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா போட்டு கிளறி விட்டுருங்க. சிக்கன் வெந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. விருந்துக்கு என்னென்னலாம் பரிமாறுன்றதை பார்க்கலாம். பிரியாணி, ப்ரான் ஃப்ரையு, பாயில்டு எக்கு, மாங்காய் பச்சடி, பெப்பர் சிக்கன், தயிர் பச்சடி, ரசம். விருந்து ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி காய்ஸ்.